டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் சொல்லலாம். ஒன்று கால்வானிக் செல் அல்லது வோல்டாயிக் செல், இன்னொன்று வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல். இந்த கால்வானிக் செல்லில் பார்த்தீங்கன்னா அல்லது வோல்டாயிக் செல்லில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் பேட்டரி அப்படின்றோம். இதில் வந்து கேத்தோட வந்து ப்ளஸ் ஆகும், ஆனோட வந்து மைனஸ் ஆகும் நம்ம சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லும்போது அதில் எலக்ட்ரிக் கரண்ட் எனர்ஜியை கொடுத்து கெமிக்கல் எனர்ஜியை நம்ம உருவாக்குவோம். இதில் வந்து கேத்தோட வந்து மைனஸ் ஆகும், ஆனோட வந்து ப்ளஸ் ஆகும் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் கரண்ட்டை கொடுத்து கெமிக்கல் எனர்ஜியை நடத்துவோம். அப்போ அதில் கேத்தோடு வந்து மைனஸு, ஆனோடு வந்து ப்ளஸ்ஸு. இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து டூ டைப்ஸ். ஒன்று வந்து கால்வனிக் செல் அல்லது வோல்டாயிக் செல். கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இங்கே கேத்தோடு என்ன சார்ஜ், ஆனோடு என்ன சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆனோடு ஏன் நெகட்டிவ் அப்படின்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கேத்தோடு ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸுங்கிற நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணுறது பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் எலக்ட்ரோகெமிக்கல் செல், அதாவது கால்வானிக் செல்லில் கேத்தோடு வந்து ப்ளஸ் ஆகும், ஆனோடு வந்து மைனஸ் ஆகும் இருக்கு. எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் வந்து கேத்தோட கொண்டு போய் நெகட்டிவ் இடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம், ஆனோட பாசிட்டிவ் இடத்துல போய் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல். கேத்தோடு வந்து நெகட்டிவாகவும் ஆனோடு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து கால்வானிக் செல் அல்லது வோல்டாயிக் செல், அதாவது டேனியல் செல் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா?